அந்த கல்லுக்கு காதல் போட்டு அந்த கண்டார ஓடிக்கு என் செவியிடமாக இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டுமா? சிவசிவா ஓம் வேண்டாம் 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 ஓம் அழகா ஐயோ அவச்சாரம் ஈசனை வணங்க வேண்டும். ஏன்னா கை வைக்கிறாய் ஈசனை வணங்க வேண்டும். வேண்டாம் சீனனி வேண்டாம் குடுகளை அமைதியாக இல்லடா. ஆமா போன் பண்ணிருந்தான் பார்பா ஷாப்ல கலக்கு முடியும் என் மகன் சரியான சுட்டு போது என் மகன் 4 டைம் போன் மிஸ் கால் பாவத்துல பண்ண மாட்டேன்னு தலை கொடுத்து இதுதான் யோக தண்டு. இது என்னன்னு தெரியப்போ அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். எங்க பாட்டியை கீழே பிடிக்கிறதுக்கோ எங்க தாத்தா பாட்டு மேற்கிறாரு சென்ட் கேள்வி ஈசனை வணங்குபவனை போல செயல்படு, அனீசனை வணங்குபவனை போல செயல்படாது. ஈசனுக்கும் அனீசனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஈசன் என்பவர் யார்? ஈசன் என்பது ஈஸ்வரன். உலகிற்கு பரிகரிக்கக்கூடிய வரமகர்த்தா ஈசன். அனீசன் என்பவன் யார் தெரியுமா? காலையில் 5 மணிக்கு நீ சென்றால் மோளகாரனுக்கு முன்னாடி ஒருவன் ஓடி வந்து புசிப்பான். அவன் யார்? அவன் தான் அனீசன். என்னடா ஆடை? என்ன ஆடை இது? பால ஆடை. நாம் எல்லாம் தவயோகிகள் காவி ஆடை அணிய வேண்டுமே தவிர இது போல கன்னி பெண்கள் அணியக்கூடிய ஆடையை அணியக்கூடாது. தவயோகி தான் காவியை அணிய வேண்டும். என்னை போல் பச்சை யோகிகள் காவியை அணிய. இதுதான் தவறான கருத்துக்கள் செய்வது. அயோகி என்பவன் அகிலத்தில் ஒருவன் கிடையாது. அயோகி என்பவன் அகிலத்தில் ஒருவன் கிடையாது. உனக்கு தக்க சாபத்தை கொடுப்பேன் கொடுப்பேன். நரம்பு தளர்ச்சி என்னடா தகாத தேர்தலை செய்தால் தக்க சாபத்தை கொடுப்பேன். ஏன் சாபம் வாங்கிதான் தவயோகிகள் கொடுத்தால் வரம், இட்டால் சாபம். என்னுடைய சாபத்திற்கு ஆளாகாத சண்டாளன்
பகவானே. தவறான வார்த்தை பேச மாட்டேன். ஆமா, உனக்கு சொல்லி குற்றமில்லை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அந்த குழந்தை நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னையின் மேல பெண்ணிலே அன்னை சரியான முறையில் வளர்க்க வேண்டும். ஆமா, அன்னை இல்லாத பிள்ளையின் நிலைமை என்னாகும்? என்ன சார் ஆகும்? அனாதை ஆகிவிடுமடா. ஆதரிப்பார் ஒருவர் இல்லை. ஆமா, அனாதை ஆகிவிடுவார். மாடு வந்து சோட்டு கண் குட்டி போதுப்பா பறக்குதுடா. ஓடிய வேகம் 6.30 மாட்டுக்கு ஒரு ஆட்சி பாக்கெட். சிவன் வைத்திருக்கிறது சூலாயுதமா? ஆமாம். அவர் வைத்திருப்பது உடுக்க இருக்கிறது. ஆமாம். இதை நீ கட்டிக்கணும். வருஷம் இப்ப மாதிரி இது எப்பேற்பட்ட பாவ செயலை செய்தவள் அணிந்த ஆடையோ, இதை கொண்டு வந்த பீடை நீ ஒருவன் இதை என் கையிலே ஒப்படைத்து விட்டாயே, இதை நான் கையில் பிடித்து என்ன செய்வது? அடிக்க வேண்டியதா? எப்படி எப்படி இது மூலம் மாட்டாங்க. செங்கலுக்கு மூலம் அதை கட்ட பின்னாடி தான் அதுக்கு மந்திர சக்தி வரும். இதை அகற்று. ஏற்கனவே போனால் போகட்டும் சிஷியனே. இருந்த பொழுது நான் யார் என்ற வழக்கில் இருக்குமா? நான் யார் தெரியுமா? பராசரம் மகாமுனிவருக்கும் பரிமளகந்தி அம்மையாருக்கும் தவ புதல்வனாக பிறந்தவன். 27 நட்சத்திரங்கள் ஒன்று கூடிய நேரத்தில், புனிதமான நேரத்தில் இந்த புண்ணிய பூமியில் அவதரித்தவன். எனது பெயர் வியாசர். வியாசர். வியாசர் பகவானுக்கு ஏண்டா வீதிகளில் சுற்றும் விபச்சாரிகளை போல இப்படி ஒளி விளக்கை அடித்துக் கொண்டிருக்கிறாயே. ஆட்டுக்கு வந்த கூட 750 ரூபாய் தராங்க. என்ன பேட்டரிசி நின்று பாரு என் மகனை. நான் சப்பு 2 தொப்பு தான். சாட்டுக்கு 3000. முதலீடு எதுவும் பண்ண தேவை, சும்மா கம்மியாக தான். ஒரு ஹேண்ட் பேக்கு, ஒரு பேக்கரி, ஒரு லிப்டி கொண்டு வாங்கி வச்சுக்கணும். அந்த வாழ்க்கை இளமையான பருவத்திலே இன்பமாக இருக்கும். முதுமை வர 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 பிடி என்று சொல்லக்கூடிய நோயாகப்பட்டது உன்னை அண்டிவிடும். நோய் அண்டிவிட்டால் சோத்துக்கு என்ன செய்வாய்? தேவையா அந்த வேலை நமக்கு? ஏற்கனவே அந்த வேலை பார்த்துருந்தேன். உடலில் வலு இருக்கிறது, உழைத்து சாப்பிடும் மகனை, உனக்கு ஒரு குறையும் வராது. நானும் வலுவுக்கு டெய்லி அடிக்கிறது. எதை அடிக்கிறாய்? ஆத்துல வந்து மத்தாலும் தாளும் போட்டு உழைப்பு தான் உயர்வு தரும். ஆமா சார், உழைத்து வாழ கற்றுக்கொள். ஒரு பொழுதும் தவறான பாதையில் செல்லாது. சரி வாங்க பேட்டரி போகணும். இதைத்தான் விவேக சிந்தாமணியிலே ஆண்டவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். புக்களை பிடித்து நாவில் கோண்டினில் அடைத்து வைத்து மிக்கதோர் மஞ்சள் பூச்சி வெகுமனம் செய்த பொழுதும் புக்கள் எல்லாம் குளத்தில் வேறாகுமா, இல்லை அதனிடம் புடுகு உண்டாகுமா? புக்கள் ஆகும். இதன் விளக்கங்கள் என்ன?
விளக்கங்களை தெளிவான முறையில் நான் போதிக்கிறேன். இப்படி வியாச பெருமான் என்று அழைத்து சொல்லிவிட்டேனே, எதற்காக ஓட்டமாக ஓடி வருகிறாயா? இந்த பேச்சிலே பாஞ்சலவன வைத்திருக்கிறார் சென்று வென்று தாமதமாகிவிட்டது. பாதத்தை பட்டிருக்கிறாய் ஒரு நீதி வாய்ந்த மன்னன், பல படிந்த மன்னன். இந்த பார் உலகில் சுப கீர்த்தியோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்னுடைய ஆசீர்வாதம். இருந்த பொழுதும் வாடிய முகத்தோடு இந்த வியாச பெருமானை உன் அங்கத்திலே நினைத்ததன் காரணம் என்ன? ஆமாம். என்னடா